டக்கு புக்குன்னு பிரெட் சாப்பிட்டு போய் தொலைய வேண்டியதானே. இவளுக்கும் என்ன மாதிரியே நைட்டு நேரத்துல பசி எடுக்குதுன்னு தெரியலம்மா. சை, அம்மாவை மாதிரி மக, உன்ன மாதிரி உன்னோட மகளும் இருக்கா, இதுல என்ன சந்தேகம்? டெய்லியும் இந்த கிச்சன்ல இந்த மாதிரி தான் நடக்குது. இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. யாரு பண்ற வேலைன்னு தெரியல. வீட்ல எல்லாரையும் உட்கார வச்சு கேட்டு பார்க்க வேண்டியதான். இந்த வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தெரியுதுல மல்லிகா. அப்ப எதுக்கு காலங்காத்தால எல்லாரையும் நிக்க வச்சு இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்க? சும்மா காலையில டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. ஆமா, நீங்க எதுக்கு கோவப்படுறீங்க? அத்தை கேக்குறது நியாயம் தானே. டெய்லியும் வைக்கிற பாலும் பிரெட்டும் காணாம போயிட்டுனா அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு சந்தேகம் வருது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? வீட்லயும் கிச்சன்லயும் கேமரா மாட்டிருங்க. கேமராவா? ஆமாப்பா, கேமரா மாட்டிருவோமா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம்ப்பா. கண்டிப்பா பூனை பண்ற வேலையா தான் இருக்கும். போங்க, போய் எல்லாரும் குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடுவோம். இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. ஒரு முடிவு வரும்னு பார்த்தா வர மாட்டேங்குது. இப்படியே ஒரு வாரமா நடந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்னங்க இது? உங்க வீட்ல இப்படி எல்லாம் நடக்குது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இவ்வளவு வருஷமா இந்த வீட்டுல இருக்கேன், ஒரு நாளும் இப்படி எல்லாம் நடந்தது இல்லம்மா. எங்க அம்மா இப்படியெல்லாம் சொல்லும் போது எனக்கே கொஞ்சம் சந்தேகமும் பயமாவும் தான் இருக்குது. வந்த முத நாளே இப்படி இருக்குது. எங்க அம்மா வீட்ல எல்லாம் எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? இங்கேயும் ஜாலியா தான் இருக்கும். நீ பயப்பட வேண்டாம், சரியா? வா, சாப்பிட போ. என்னமோ போங்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். வந்ததுல இருந்து சொரிஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? ஐயோ, அதுதானமா எனக்கும் தெரியல. நீங்க தேய்ச்சி குளிக்கணும். போய் மறுபடியும் குளிச்சிட்டு வந்து தொலைங்க. சரிம்மா, மறுபடியும் குளிச்சிட்டு வரேன். எனக்கு கோவம் வருது. இந்த வீட்ல இருக்கவே எனக்கு பிடிக்கல. என்ன அண்ணி இவங்க இப்படிலாம் சொல்றாங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத ராதிகா, பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. அண்ணி, ஒருவேளை இந்த வீட்ல பேய் இருக்குமோ? ஏயா, என்ன ராதிகா சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்க? அதெல்லாம் எப்படி இருக்கும்? சும்மா இப்படி பேசிட்டு இருக்காத, அமைதியா கடை. அண்ணி, அங்க கொஞ்சம் பாருங்க. அண்ணி, பாருங்க அண்ணி, டக்குனு. ராதிகா, நீ சொன்ன மாதிரி பேய் தான் போலமா? ஆமா, நீங்க எல்லாரும் சரியா தான் பேசுறீங்க. இந்த வீட்ல பேய் இருக்குது. எதி ராதிகா, இதெல்லாம் பண்ணு. எனக்கு வாய் திறந்த பேச்சே வர மாட்டேங்கி. நீ வாங்க அண்ணி, ஓடிடுவோம். எங்க போறீங்க? எதி ராதிகா, காலை புடிச்சுக்கிட்டு என்ன விட மாட்டேங்கி, என்ன காப்பாத்து. அண்ணி, தட்டி விட்டுட்டு சீக்கிரம் ஓடி வாங்க. உங்களை நான் விட மாட்டேன். ஷோ, என்ன இது? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க? எங்ககிட்டயே வா. நீ யாரா வேணா இருந்துக்கோ, ஆனா இதுக்கெல்லாம் இந்த ராதிகா பயப்பட மாட்டா. நீ வாங்க அண்ணி, ஒரு கை பாத்துருவோம். அண்ணி, நான் அண்ணி பேச்சு சத்தமே இல்லாம இருக்காங்க. அட கழுதை, இவங்க எப்ப போனாங்க என்ன விட்டுட்டு? நான் வர பந்தாவா பேசிட்டேன். என்னமா சொன்னீங்க? அது வந்து என்ன எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ், ப்ளீஸ். நான் ஒண்ணு பேய் இல்ல. பயந்துட்டீங்களா? மேல ஒரு வெள்ளை துணி போட்டிருந்தது கூடயே தெரியல இவ்வளவு பெரிய மனசுக்கு. நீயா இத்தனையோண்டு கடந்துட்டு எவ்வளவு திமிரா பண்ற? எங்களையே பயம் காட்டிட்டியா? அதானே, எவ்வளவு திமிரு இருக்கும்? நீ எதுக்கு இப்படி பண்ண? முத யாருமா நீனு? நானா? பக்கத்து வீட்டு சின்ன பிள்ளை. சின்ன பிள்ளையா? நானும் சின்ன பிள்ளை தான். நான் அந்த சின்ன பிள்ளையை சொல்லல. நான் ஒரு சின்ன பிள்ளைன்னு சொன்னேன். ஓ, இவ வேற அறுக்காளே. ஏன் அண்ணி விட்டுட்டு அப்படி ஓடுறீங்க? உங்களுக்காக தானே வந்து பேசுனேன். எதுக்கு இப்படி இருக்கீங்க? சை, போறேன் சாப்பிட. திகா, இருமா. அண்ணி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நேத்து நைட்டு நான் வந்து பிரெட் மட்டும் தான் சாப்பிட்டேன் அண்ணி. ஆனா பால்லாம் குடிக்கல. அதுதான் அங்க வச்சே சொல்லிட்டு இல்ல, அப்புறம் என்ன? ஆமா அண்ணி, ஆனா எங்க அம்மாவை நான் கிச்சனுக்குள்ள பார்த்தேன். என்ன சொல்ற? உங்க அம்மாவை பாத்தியா? எங்க பாத்த? அண்ணி, உங்களுக்கே தெரியும்ல, நான் தான் தூக்கத்துல நடப்பேன்னு. எங்க அம்மாவை நான் அப்படியே தூக்கத்துல நடந்துட்டே கிச்சனுக்குள்ள போகும்போது பார்த்தேன் அண்ணி. அவங்க தான் பால் குடிச்சிட்டு இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா நான் என்ன நினைச்சிட்டேன், எங்க அம்மாவை பத்தி யோசிக்கிறதுனால அவங்கள மாதிரி தெரியுதோன்னு நினைச்சிட்டு வந்து படுத்து தூங்கிட்டேன் அண்ணி. என்ன ராதிகா சொல்ற? உங்க அம்மாவை பாத்தியா? ஐயா, அப்பவே என்ன கூப்பிட்டுக்க வேண்டியதானே? அதான் சொல்றேன்ல அண்ணி, எங்க அம்மா நினைப்பாவே இருக்குது. அதனால எனக்கு இப்படிலாம் தெரியுதோன்னு நினைச்சு விட்டுட்டேன் அண்ணி. ராதிகா, நானும் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். என்னது அண்ணி? நீங்க என்ன சொல்ல போறீங்க? அது ஒண்ணும் இல்ல ராதிகா, நீ கவனிச்சியா? நம்ம வந்த நாள்ல இருந்து மாமா நம்ம சாப்பிடும் போது நம்ம கூட உட்காந்து சாப்பிடாம அந்த பழைய ரூம்குள்ள உட்காந்து சாப்பிடுறாங்க. கேட்டா அங்க உட்காந்து சாப்பிட்டாதான் எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இதுல ஒரு லாஜிக்கே இல்ல. கவனிச்சியா இல்லையா நீனே? என்ன அண்ணி நீங்க? நான் தான் சாப்பிடும் போது எதுவும் கவனிக்க மாட்டேன்னு தெரியும்ல. சோத்துல மட்டும்தான் நான் கவனம் செலுத்துவேன். அது சரி, இன்னைக்கு காலையில நம்ம ஹால்ல உட்காந்து சாப்பிடும் போது நீ கவனிச்சு பாரு, மாமா தட்டை தூக்கிட்டு அந்த ரூம்குள்ள போவாங்க. அப்படியா அண்ணி? ஐயோ, சரி, இன்னைக்கு நான் பாக்குறேன். என்ன? சரி, வா சாப்பிட போவோம். அங்க என்னமா சத்தம்? ஒண்ணும் இல்லட்ட. சாப்பிட வாங்க, சீக்கிரம் ஆறி போயிரும். அப்புறம் வந்துட்டே இருக்கோம்.
வாங்கிட்டு வந்துருமா. சரிங்க அண்ணி. நல்ல வயிறு நிறைய சாப்பிடுங்க சரியாம்மா. வேணும்னா அத்தை கிட்ட கேளுங்க. இத்த சூப்பர் போங்க. ரொம்ப நன்றி ராதிகா. இந்த மனுஷனதான் எங்கன்னு தெரியல. எவ்வளவு நேரம் தான் நானும் காத்திருக்கிறது. ஏன்டா மாமா எங்க போயிட்டாங்க? அதான் சின்ன பொண்ணு எனக்கும் தெரியல. ஆளையே காணும் பாத்துக்கோ. அவங்க வந்தாதான் நானும் சாப்பிடுவேன். ஷோ எனக்கு வர வயிறு பசிக்கு. மாமா வந்தாதான் நீங்க சாப்பிடுவீங்களாக்கும். ச்சே எவ்வளவு பாசம்மா. பாத்துக்கோ ராதிகா, பெரியம்மா எப்படி இருக்காங்கன்னு. நீ ஒன்னா இருக்கியே என் கிட்ட இருந்து புடிங்கி திம்ப. அமைதியா வாயை மூடிட்டு சாப்பிடுங்க சரியா? அட இதுக்கு எதுக்கு சண்டை போட்டுட்டு ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க. எனக்கு அப்பல இருந்தே அப்படி இருந்து பழகிட்டு பாத்தீங்களா? அதுக்கு தான் இன்ன வரையும் இப்படியே இருக்க. நீங்க சாப்பிடுங்க. சண்டை எதுக்கு? சண்டைலாம் இல்ல, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். பேசுறது சண்டை மாதிரி இருக்குல்ல, அதான் அத்தை இப்படி சொல்றாங்க. இந்தா உங்க மாமா வந்துட்டாங்க. எங்க போயிருந்தீங்க? மனுஷன பாரு மனுஷன. ஏன் மல்லிகா ரொம்ப லேட்டா வந்துட்டனோ? வெளியே ஒரு விஷயமா போயிருந்த பாத்துக்கோ. சே பசியோட இருக்கியோ, வா சாப்பிடுவோம். வாங்க வாங்க உட்காருங்க. ராதிகா மாமாவை கவனி. இப்போ தட்டை உள்ள வாங்கிட்டு போவார் பாரு. சரிங்க அண்ணி, பார்த்துட்டே தான் இருக்கேன். நல்லா சாப்பிட்டு வயிறு வீங்கிட்டு. என்ன நின்னுகிட்டே இருக்கீங்க? வாங்க வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. நம்ம இப்ப இங்க உட்கார்ந்து சாப்பிட்டா அக்காக்கு நம்மளால எப்படி சாப்பாடு தர முடியும்? அவ வேற பசியில இருப்பா. இல்ல நான் இங்க உட்கார்ந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட வேண்டியதான். என்ன மல்லிகா நீ எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, வீட்டுல இடம் இல்ல, நான் எங்க உட்கார்ந்து சாப்பிடுவேன்? இப்படி வாசல்லையா உட்கார்ந்து சாப்பிட முடியும்? ராதிகா பாத்தியா எப்படி சொல்றாருன்னு? ஆமா அண்ணி. சரி பாதிக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு சாப்பிடாம இப்படி நின்னுட்டே இருக்க போறீங்களா? இல்லம்மா, நீ எனக்கு அந்த தட்டை மட்டும் கொடு, நான் ரூம்ல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிறேன் சரியா? ஏன் அண்ணி பாருங்க, ரூம்ல உட்கார்ந்து சாப்பிட போறேன்னு சொல்றாங்க. என்னவா இருக்கும் அண்ணி? அந்த சொல்றல ராதிகா, உங்க அம்மா அந்த ரூம்குள்ள தான் இருக்காங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சுட்டு. என்னமா உங்களுக்கு டெய்லி இந்த கதையை சொல்லிட்டு இருக்கீங்க? நாமா இப்ப கத்துற, இப்ப உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, என்னால எப்படி உட்காந்து சாப்பிட முடியும்? மாமா நாங்க தான் சாப்பிட்டு முடிச்சிட்டோம்ல, நீங்க வாங்க வந்து உட்காருங்க. ஆமா அங்க போய் உட்காருங்க. எப்ப பார்த்தாலும் அந்த ரூம்குள்ளேயே உட்கார்ந்து சாப்பிடுறது. வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்களே, ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுவோம்ல இல்ல. இப்படி அந்த ரூம்குள்ள என்னதான் இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. குப்பை ரூம்குள்ள உட்கார்ந்து சாப்பிட ஆசைப்படுறீங்க? ஷோ எனக்கு மட்டும் என்ன இவங்க கூட உட்கார்ந்து சாப்பிட ஆசை இல்லையா என்ன? ஆனா எங்க அக்கா உள்ள இருக்கா, நான் போய் கொடுத்தாதான் அவளால சாப்பிட முடியும். ஐயா மாப்பிள்ள வேண்டாப்பா, நீங்க உட்காருங்க. இப்பதானே சாப்பிட்டு இருக்கீங்க, அதுக்குள்ள எந்திக்க வேண்டாம். நான் ரூம்குள்ளே உட்கார்ந்து சாப்பிடுறேன் சரியா? இன்னைக்கு ஒரு நாள் தானே, நைட்டுக்கு நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம் என்ன? நைட்டு நாங்க ஊருக்கே கிளம்பிடுவோம். இப்படியே சொல்லிக்கிட்டே கடங்க. அதான மாமா, எதுக்கு நீங்க இப்படி பண்றீங்க? எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? ரூம்குள்ளே போயிட்டு இருக்கீங்க, எவ்வளவு பேர் சொல்றாங்க. கொஞ்சம் கேளுங்களே மாமா. ஆமா மாமா கேளுங்க. நம்ம நைட்டு உட்காந்து சாப்பிடுவோமா சரியா? ஏன் அண்ணி இவ்வளவு பேர் சொல்லியும் கேட்க மாட்டிக்காரு. அப்ப என்னமோ இருக்குது அண்ணி. என்னமோ இருக்குதுன்னு சொல்லாத ராதிகா, உங்க அம்மா இருக்காங்கன்னு சொல்லு. நீங்க எல்லாம் விடுங்க. இந்த மனுஷன் கிட்ட எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாரு. போங்க எடுத்து போய் தொலைங்க. இவ்வளவு நேரம் நீங்க மாமாக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா அவங்கள பாருங்க எப்படி பண்றாங்கன்னு. ராதிகா அமைதியே இரு, அப்படியே தூண்டி விடுவா. அட நான் தூண்டிலாம் விடல அண்ணி, உண்மையதான் சொல்றேன். ஆமாமா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு 2-3 வாரமா தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு எதுவுமே புரியல, என்ன நடக்குன்னு எனக்கு ஒன்னும் தெரியல. 2-3 வாரமாவா? ராதிகா கேட்டுக்கோ, உங்க அம்மா தொலைஞ்சு 2-3 வாரம் ஆயிட்டு. நீ எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆகுது. கண்டிப்பா எங்க அம்மா உள்ளதான் இருப்பாங்க. ஆமா அதெல்லாம் சரிங்க பெரியமா. எதுக்கு இந்த ரூமை நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க? அந்த ரூம்ல ஃபுல்லா பழைய பொருட்கள் இருக்குமா, ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணாம தான் கிடக்கு. ஆனா இப்ப இந்த மனுஷன் ஒரு 2-3 வாரமா அங்கேயே தான் உட்கார்ந்து தின்னுட்டு இருக்காரு. ஓஹோ, குப்பைக்குள்ள உட்கார்ந்து சாப்பிடுறாங்களா? குப்பை இப்ப அங்க இருக்காதுன்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு வீடு கிளீன் பண்ணோம்ல, அப்ப அங்கேயும் கிளீன் பண்ணியாச்சு. நீ எதுக்கு சின்ன பொண்ணு இப்படி நோண்டி நோண்டி கேள்வி கேட்க? என்னங்க எல்லாம் ஒரு காரணமா தான். என்ன காரணம்? அது என்னன்னு நாளைக்கு சொல்றேன். நீ கேட்டீங்களா? கல்யாணத்துக்கு ரூமை கிளீன் பண்ணிருக்காங்க. அதனாலதான் மாமா எங்க அம்மாவை அங்க வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா ராதிகா, நான் நினைச்சது எல்லாமே கரெக்டாவே ஒத்து போகுது. ஆமா அண்ணி, அதெல்லாம் சரி. ஏமா தண்ணி குடிமா. இருக்கட்டும். எதுக்கு அண்ணி மாமா அம்மாவை ஒளிச்சு வச்சிருக்கத மல்லிகா அத்தை கிட்ட மறைக்கணும்? கரெக்டான கேள்வி சின்ன பொண்ணு. இது எல்லாமே நாளைக்கு வீடியோல பாப்போம். என்னத்தை இவங்க 2 பேரும் குசு குசுன்னு பேசிருக்காங்க. சீக்கிரம் சாப்பிட்டு எந்திங்கம்மா.